எங்க நம்ம ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்றோம், லைனே கிடைக்காம பேசி என்ன யூஸ்? லைனே கிடைக்கல, நம்பர் இருக்கு, டயல் பண்ணிடுறோம், டிப் டிப் டிப்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க பேசிட்டு இருந்தா என்ன யூஸ்? கருத்தான ஜெபம். நாம் ஜெபிக்கிறதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். பவுல் பாருங்க, தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறான். அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? நீ தமஸ்குவுக்கு போ, அங்க நான் உனக்கு சொல்றேங்கிறார். அவன் தமஸ்குவுக்கு போறான். 3 நாள் சாப்பிடாம இருந்தான், பைபிள்ல இருக்கு. இப்பொழுது கர்த்தர் அனனியா கிட்ட பேசுறார். பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலர் 9:11 அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். Glory. அவன் ஜெபிக்கிறது அவன் யார்கிட்டையும் சொல்லல, ஆனா கர்த்தர் அதை சொல்றார் பாருங்க. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எனவேதான் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல எலியா சொல்லவே இல்லை, நான் 3 வருஷம் ரொம்ப கருத்தா ஜெபம் பண்ண சொல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் அதை எழுதி வைத்தார். யாக்கோபை கொண்டு எழுதும்போது எழுதி வைத்தார். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எலியா 3 வருஷம் கேரி தாட்டடையில் உட்கார்ந்து சாப்பிட்டு, சாரி பார்த்து விதவின் வீட்டில் சாப்பிட்டு, இது மட்டும்தான் இல்ல. இது தெரிந்தது. தெரியாதது என்ன தெரியுமா? அவன் கருத்தாய் ஜெபித்தான்.